டிஎன்பிசி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் விதை, ஓகேவா? விதை அப்படிங்கிறது டிஎன்பிசி ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி இந்த 4 சப்ஜெக்ட் இதில் கோராக பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு செகண்ட் கிளாஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜாகிரபி பார்த்தோம், செகண்ட் கிளாஸ் வந்து நம்ம பாலிட்டி பார்க்கலாம். ஸோ என்னோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன், இந்த பேஜில் தான் நம்ம லைவ் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 7வது லைவோ 8வது லைவோ இருக்கும், 8 கிளாஸ் மேலே போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நேற்று வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாரும் அட்டன் பண்ணீங்களா? ஸோ அதை யாரும் அட்டன் பண்ணலையா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பீப்புள் தான் வந்திருந்தீங்க, நிறைய பீப்புள் வந்து வரல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். யாரெல்லாம் வரல, ஏன் வந்து இந்த ஸ்ட்ரென்த் கம்மியாச்சு? யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஸோ யூடியூப் சேனல் ஒருவேளை தெரியலையா? ஸோ இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஓகேவா? ஸோ இன்ஸ்டா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஆனால் என்ன ஆகல, நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் தான் போக போகுது. ஸோ மார்னிங் பேஜ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் ஈவினிங் கிளாஸ், இன்னைக்கே ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குது, அது வந்து ஜாகிரபி கிளாஸு. ஜாகிரபி கிளாஸோட பார்ட் 2. ஏற்கனவே நம்ம ஜாகிரபி வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம், இது பார்ட் 2, ஓகேவா? ஸோ தெரியல அப்படிங்கிறதுங்கெல்லாம் பாருங்க, இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம லிங்க்லேயே கொடுத்துருக்கோம், அந்த சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கணும். அதேமாதிரி டெலகிராம் குரூப் டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது, அதோட லிங்க்கும் நம்மளோட ப்ரொஃபைல் பேஜில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிக்கிட்டு டெலகிராம் சேனலுக்குள்ளேயும் நீங்கள் என்ன ஆகிடணும், ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 to 8 வந்து ஜாகிரபி கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, ஈவினிங் ஜாகிரபி கிளாஸ் வந்து யூடியூப் சேனலில் போகும்போது யாரும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் கண்டினியூட்டி போயிடும், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் 2வது கிளாஸ் 3வது கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப 2வது கிளாஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா 3வது கிளாஸ் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, ஈவினிங் 7 to 8 யூடியூப் சேனல், நம்ம யூடியூப் சேனல் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன், அதோட லிங்க் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ்லேயே இருக்குது, டெலகிராம் சேனல்லே இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் முக்கியமாக ஒரு பேரை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணோம். நேற்று எஸ்பிஎஸ் பௌமி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், படிக்கிறோம், ஃப்ரீயாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் எஸ்பிஎஸ் பௌமி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறக்கூடிய டைம் இது மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராவது புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது இன்கேஸ் செஷன் போயிட்டு இருக்கப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெலகிராம் சேனலை பற்றியோ யூடியூப் சேனலை பற்றியோ ஏதாவது டவுட்டு கேட்டாங்கன்னா நீங்களே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி சேனலில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம கமெண்ட்டை வந்து ரொம்ப வாட்ச் பண்ண முடியாது. ஸோ கமெண்ட்டில் அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா எனக்கு கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ கமெண்ட்டில் ஜென்ரலாக இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள், கிளியரா? ஓகே, என்னோட கோர்ஸ் போயிடலாம். ஸோ இன்னைக்கான கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்போட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்க்குற இந்த கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மைண்ட் மேப். ஸோ மைண்ட் மேப் ஃப்ளோ சார்ட் வச்சு ஓரளவுக்கு, அதாவது மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், பாலிட்டியை வந்து ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியுங்கிற அளவுக்கு நாங்கள் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்கிற கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது, நான் செக் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதனால் கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகே? அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புக்ஸு, டிஎன் பாலிட்டிக்கு என்ன புக்ஸு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து லட்சுமிகாந்த் புக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறது. ஸோ லட்சுமிகாந்த் புக்கு தான் வந்து பேஸ் சோர்ஸு, அது யூபிஎஸ்சிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் டிஎன்பிஎஸ்சி, நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்ஸுக்கு பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சிலபஸில் நீங்கள் இருக்குது அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு லட்சுமிகாந்த் புக் அப்படிங்கிறது பெஸ்ட் ஒன் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சமச்சீர் புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th to 12th வரைக்கும். 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ எடிஷன் வந்து லட்சுமிகாந்த் புக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட சமச்சீர் புக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்னு வரப்ப கொஸ்டின் சோர்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கில் தான் வரும். அதனால சமச்சீர் புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அது இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு, ஓகேவா, பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேஷன், இது தமிழில் ஒரு புக் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது தமிழில் ஒரு புக்கு, கே வெங்கடேசன் சார் எழுதுனது. ஸோ அவரோட புக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா லட்சுமிகாந்த் புக் இங்கிலீஷ் எடிஷன் தான் இருக்கும். தமிழில் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கே வெங்கடேசன் புக் வாங்கிங்க. ஸோ உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 புக்கு மொத்தம். ஒன்று வந்து நம்மளோட டிஎன்பிசி சமச்சீர் புக்கு, அதாவது தமிழ்நாடோட சமச்சீர் புக் 6th to 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் லட்சுமிகாந்த் புக்கு, அதுக்கப்புறம் தமிழ் வேர்ட்ஸ், அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நான் எதில் கொஞ்சம் பார்த்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வெங்கடேசன், இந்திய அரசியலமைப்பு கே வெங்கடேசன் அவரோட சார்லேருந்து பார்த்துப்பேன். ஓகேவா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் வந்து 7 to 8. ஓகே. ஸோ அரசியலமைப்பு அதோட அறிமுகம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அரசியல், இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது இந்திய அரசியல்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியல் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 3 விஷயத்தை கொண்டு இருக்கு. மொத்தம் 3 விஷயத்தை வந்து சேர்ந்தது தான் நம்ம இந்திய அரசியல், இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அரசியலமைப்பு. அரசியலமைப்பு அப்படிங்கிறது நமக்கு பேஸாக ஒரு புக் எழுதுறது. ஆக்சுவலாக ஒரு நாட்டை வந்து நீங்கள் ஆட்சி செய்யணும், ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் தேவை. ஓகேவா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தேவை. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் தேவை. இது நீங்கள் சிம்பிளாக எந்த ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ கிச்சன் வேலையெல்லாம் நம்ம அம்மா பார்த்துப்பாங்க, ஸோ ஆஃபீஸ் வேலையெல்லாம் நம்ம அப்பா பார்த்துப்பாங்க. அதே மாதிரி சில டிசிப்ளினாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஒர்க்கு ஸ்டடீஸ் ஒர்க்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுமாதிரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சொல்லனாலும் என்ன ஆகும், பெரியவங்களை மதிக்கணும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குல்ல, நமக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிக் கொடுத்த, சமுதாயத்தில் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் மாதிரி, அது சொசைட்டியில் காமனாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க, அதில் என்னென்ன உங்களுக்கு லிமிடேஷன் இருக்கும், எந்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நீங்கள் டிசிப்ளினராக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆர்கனைசேஷன் சிஸ்டமாக ஒர்க் பண்ணாங்கன்னா அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம நாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு பெரிய இடம். அது நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஒரு அந்த நாட்டோட நிர்வாகத்தை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஓகேவா. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்திட்டங்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக். மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, நம்ம சுதந்திரம் அடைஞ்சோன்னே நம்மளோட தேச தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு புக்கு, இதுதான் வந்து நம்மளோட நாடு வந்து இனிமேலுக்கு இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி போட்டு ஒரு புக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து சட்ட புத்தகம். அதில் மேஜரான எல்லா சட்டங்களும் அது இருக்கும். அதாவது ஒரு ஹியூமன் எப்படி நடத்தணும், ஹியூமன் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு என்னென்னலாம் இருக்கு, அதோட ஒரு அரசு அப்படின்னா எப்படி செயல்படணும், மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் எப்படி இயங்கணும், ஓகேவா, எமர்ஜென்சி பீரியட்ல எப்படி இருக்கணும். இந்த மாதிரி பேசிக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாஸ் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜரான சில சட்டத்திட்டங்கள்லாம் எழுதி நம்ம கான்ஸ்டியூஷன்ல வச்சாச்சு. நம்ம இப்போ அப் டு டேட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில. நமக்கு இப்போ இந்த நீடுக்கு சில சட்டங்கள் இயக்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காது. இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படின்னா டெக்னாலஜி ரிலேட்டடா சைபர் கிரைம்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பண்ணணும், அப் டு டேட்டா என்னென்னலாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் உலகத்தில், அதுக்கேற்ற மாதிரி சட்டத்திட்டங்களை மாற்ற மாதிரி இருக்கும். புதிய சட்டத்திட்டங்கள் தேவைப்படும். அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளோட நிர்வாகத்தை நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக சட்டங்கள் தேவைப்படும். அந்த சட்டங்களை பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும், ஏற்ற முடியும். ஸோ அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான சட்டங்கள் ஏற்றணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றங்கள், சட்டப்பேரவை, சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், சட்டங்கள் ஏற்ற முடியும். ஸோ அப்படி ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு பேரு லாஸ் அப்படின்னு பேர், சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் லாஸ், சட்டங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டங்கள் ஏற்றுனா அதுக்கு சம் மெஜாரிட்டிஸ் இருக்கு, பிரசிடென்டோட சைன் பண்ணி அது சட்டமா மாறணும். ஸோ
ஸோ அதுக்கு பேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். டைம் டு டைம் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் இஷ்யூஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ லாக்டவுனுக்கு சில நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இ பாஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து சட்டங்களாக இயற்ற மாட்டாங்க. ஏன்னா இது இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் இது பயன்பட போகுது. இந்த கொரோனா அப்படிங்கிற இஷ்யூ முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சட்டம் வந்து தேவையில்லை. அப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடியதை வந்து சில ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு. இந்தியோட அரசியல், இந்தியத்தோட நிர்வாக முறை அப்படிங்கிறது 3 விஷயங்கள்ல கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. 2வது சட்டங்கள், அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா சட்டங்களை நம்ம மேலும் ஏற்றிக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். கிளியரா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலத்தோட சிறப்பு சட்ட புனிதத்தை அனுபவிக்கக்கூடியது. இதுக்குன்னே சில என்ன இருக்கு, ஒரு புனிதம் இருக்கு. ஓகேவா? என்ஜாய் ஸ்பெஷல் லீகல் சான்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு புனிதம் இருக்கு, சிறப்பு சட்ட புனிதத்தை அனுபவிக்கவும். ஸோ நிலத்தோட உச்ச சட்டம் இதுக்குன்னு ஒரு தனி புனிதம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எதுவுமே ஓவர் கம் பண்ண முடியாது. இதுதான் சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட். இந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வச்சீங்கன்னா, இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் இருக்கு, நான் பென்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு சட்டங்கள் ஏற்றுறாங்க, அந்த சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனோட அக்ரிமெண்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா? கான்ஸ்டியூஷனோட அக்ரிமெண்ட்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைராக்கி. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்போதுமே டாப்ல இருக்கணும், அதுக்கு கீழே சட்டங்கள் இருக்கணும், அதுக்கு கீழே ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸோ இப்போ ஏதாவது நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம வெளியிடுறோம் அப்படின்னு வச்சுங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை வயலேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லிடுவாங்க, இன்வாலிட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹைராக்கி இருக்கு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஏற்றக்கூடிய சட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு மேல இருக்கும். ஓகேவா? ஸோ ரூல்ஸ் அண்ட் நம்ம ஏற்றக்கூடிய சட்டங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் வெளியிடுற ஏதாவது ஒரு ரூல்ஸ் நோட்டிபிகேஷன் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னா அது வயலேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலதான் அந்த சட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ஒரு ரூல வந்து இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து சட்டங்கள், அதுக்கு ஏற்றக்கூடிய சட்டங்களை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னா வயலேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு சட்டங்களுக்கு மேலதான் என்ன இருக்கு, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, சிஸ்டம் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹைராக்கி ரொம்ப முக்கியம். அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஏற்றது கூடியது வந்து எத்தனை சட்டங்கள் எந்த ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷனாலையும் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. அதுவே ஒரு சட்டங்களை ஏற்றுறீங்க, அந்த சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை மாத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா மாத்த முடியாது. நம்ம ஒரு சட்டம் ஏற்றோம், அந்த சட்டம் வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனை வந்து மாத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னா அந்த சட்டம் வந்து என்ன ஆயிடும், இன்வாலிட் ஆயிடும். இதுவே ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் ஒன்று இருக்கு, ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் ஒன்று வெளியிடுறோம், அது கான்ஸ்டியூஷனை பாதிக்குது அப்படின்னா என்ன ஆகும், அதுவும் இன்வாலிட் ஆயிடும். ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் சட்டங்களை பாதிச்சாலும் இன்வாலிட் ஆயிடும். ஆனா ஏற்றக்கூடிய சட்டங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷனை பாதிச்சுன்னா அது என்ன ஆகாது, இன்வாலிட் ஆகாது. ஸோ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கு கீழே வந்து லா சட்டங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரூல்ஸ் இருக்கு. ஸோ இது மூணு நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுல டாப் ஹைராக்கில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறதா. ஓகேவா? நெக்ஸ்ட் போறேன். செகண்ட். ஸோ
ஸோ சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது, 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, அது கிளியர் ஆகட்டும். ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு இந்திய அரசியல் அப்படிங்கிறது 3 விஷயங்களை கொடுத்துருக்கு. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து லாஸ், இன்னொன்று வந்து ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மேஜராக எழுதப்பட்ட மொத்த சட்ட புத்தகம். ஸோ அது இல்லாமல் நம்ம நாட்டுக்கு தேவையான நிர்வாகத்தை நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ சில சட்டங்களை பார்லிமெண்ட் மூலயமா ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த சட்டங்கள் தான் 2வது இருக்கக்கூடியது. 3வது சில சுச்சுவேஷனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷனை வெளியிடுவாங்க. இதுக்கு பார்லிமெண்ட்ல சட்டமா மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இது 3வது இடம். இது 3க்கும் ஒரு ஹைரார்கி இருக்கு. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்போதுமே டாப்ல இருக்கும், அதுக்கடுத்து சட்டங்கள், அதுக்கப்புறம் தான் ரூல்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஏற்றப்படக்கூடிய ரூல்ஸும் சட்டங்கள் இது ரெண்டுமே கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டதை மாற்றக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஆயிடும். அது வந்து செயல்படுத்த முடியாது. அது வந்து நம்ம பேசிக்கா கான்ஸ்டியூஷன்ல சொன்னாங்க. ஏன்னா அவாய்ட் பண்ணலாம். அதுல ஏதாவது ஒரு ரூல்ஸ் நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வந்து முரண்பாடாத சட்டத்திலேயோ இல்ல கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சுன்னா எது வந்து இன்வாலிட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இன்வாலிட் ஆகும், தவிர கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இன்வாலிட் ஆகாது. அதே மாதிரி பார்லிமெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனை பாதிக்குது அப்படின்னா அந்த சட்டம் என்ன ஆயிடும், இன்வாலிட் ஆயிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கேஸ் ஸ்டடியே ஒன்று இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ ஆஃப் த ஐடி ஆக்ட் 2000. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து ஒரு ஆக்ட் வந்து கவர்மெண்ட் பார்லிமெண்ட் வந்து வெளியிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000ல ஏற்றுனாங்க. அதை 2008ல வந்து அமெண்ட் பண்ணாங்க. செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ அப்படிங்கிறத ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலயமா ஒரு மெசேஜை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? ஒரு மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அந்த மெசேஜ் யாரையாவது ஒருத்தரை வந்து அச்சுறுத்துற மாதிரியோ இல்ல பொய்யான தகவலாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ படி அரெஸ்ட் பண்ணப்படலாம். அவங்களுக்கு அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும். இதுதான் வந்து அந்த செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ 2008ல வந்து அமெண்ட் பண்ண ஆக்டோட ரூல்ஸ். இது வந்து கான்ஸ்டியூஷன்ல இல்லாதது ஒண்ணு, இது கவர்மெண்ட் வந்து போட்ட சட்டங்கள்ல ஒண்ணு. புரியுதா? ஸோ நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ ஆக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமா, அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கலாம், மொபைலா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், டேப்லா இருக்கலாம், சிஸ்டமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு டிவைஸ் மூலமா ஒரு மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அந்த மெசேஜ் வந்து ஒருத்தர் அச்சுறுத்துது இல்லைன்னா பொய்யான தகவலை பரப்புது அப்படின்னா நீங்க புக்டு அண்டர் த செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க. உங்களுக்கு அப் டு 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் கொடுக்கறதுக்கான தண்டனை வந்து உண்டு அப்படிங்கறதா இந்த செக்ஷன் 66 ஏ அப்படிங்கிற ஆக்ட் வந்து சொல்லுது. ஸோ இந்த ஆக்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 2008க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து பால் தாக்கரே. ஸோ பால் தாக்கரே அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசேனாவோட ஹெட், ஒரு பாப்புலர் லீடரு சிவசேனால. ஸோ அவர் இறந்துறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அங்க பந்த் அறிவிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க பேர் வந்து சாக்திக் தாக்கரே அப்படிங்கிற ஒரு லேடி. ஸோ அவங்க வந்து ஒரு பேஜ்ல எழுதுறாங்க, ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து ஒரு பேஜ் எழுதுறாங்க. ஸோ பால் தாக்கரே அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு, இதுக்காக வந்து ஒரு பந்த் நடத்துறங்கிறது வந்து ஜஸ்டிபிகேஷனா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுறாங்க. ஸோ பால் தாக்கரேயோட டெத்துக்காக
பந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுறாங்க. அந்த ஸ்டோரியை அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லைக் பண்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்டு அண்டர் செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ. ஸோ செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ ஓட அடிப்படையில் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது. இது மும்பையை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புதுச்சேரியிலையும் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு மெசேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணார். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கீழேயே போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மினிஸ்டரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஓகேவா? அவர் யாரை ரெஃபர் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம், சன் ஆஃப் ஃபார்மர் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம். ஸோ பி சிதம்பரத்தோட சன் வந்து கார்த்திக் சிதம்பரம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹெல்த்துங்கிறது அவங்களுக்கு மட்டுமே போய் சேருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு ஒரு பிசினஸ் மேனு. அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ ஐடி ஆக்ட் படி அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, ஒரு லேடி, ஸோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 66 ஏ அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19 1 கிளாஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ல வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்டிகல் 19 கிளாஸ் 1A. ஸோ யாருக்காவது தெரிஞ்சதோட கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட்டும் ஜட்மெண்ட் என்ன கொடுத்துருது, சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா நீங்க ஏற்றின சட்டம் 66A கேபிட்டல் ஏ ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்பீச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்பீச் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்களோட கருத்துக்களை வந்து சுதந்திரமா வெளிப்படுத்துறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே எழுதியிருக்கு. ஸோ இவங்க போட்ட சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியில அவங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்பீச், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கறத வந்து பாதிக்குது அப்படிங்கறது வந்து கேஸ் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்ல போகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா கரெக்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ வந்து என்ன ஆகுது, செக்ஷன் 66 கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது வயலேட் பண்ணுது. அதனால இந்த செக்ஷன் 66A அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல், அதை டிலீட் பண்ணணும் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷனல் புக். ஸோ சட்ட புத்தகத்திலிருந்து அதை டிலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு சட்டங்கள் கவர்மெண்ட் ஏற்றினாலும் அது டிலீட் பண்ணப்படும். அப்படி டிலீட் பண்ணலன்னா நம்ம அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஜுடிஷியரி வந்து என்ன பண்ணும், அந்த வேலையை தான் செய்யும். நம்ம ஏற்றக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா இயங்கக்கூடிய சட்டங்கள் வந்து இந்த ஹைரார்க்கில இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கான ஜட்மெண்ட் வந்து நமக்கு வந்து நியாயம் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்தியன் அரசமைப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குன்னு சொன்ன கான்ஸ்டியூஷன், லாஸ், ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன். இதுல ஹைரார்க்கில டாப்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லா அப்படிங்கிறது தான். அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் வரும். இது எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சானு. ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ நம்ம பேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு பிளான் பண்றேன். அதனால உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ சொன்ன கான்செப்ட் எல்லாரும் கிளியரா இருக்கா, இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போய் கேட்டுருங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் நம்ம ஒன்னு கிளியரா பார்க்கறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு போக போக கொஞ்சம் டெப்தா போயிட்டே இருப்போம். நீங்க எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து அட்டெண்ட் பண்ண முடியும் அடுத்தடுத்த கிளாஸஸ். ஓகே, கிளியரா? ஓகே, ஸோ எல்லாருமே கிளியர் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஓகே, வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ. ஆஸ்பிரேஷனை சொல்லுது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸோட ஃபெய்த் அண்ட் ஆஸ்பிரேஷன். இது எல்லா கான்ஸ்டியூஷனும் அப்படி சொல்லல. ஸோ நம்ம நாட்டுக்கு மட்டும் கான்ஸ்டியூஷன் கிடையாது. யூகே கான்ஸ்டியூஷன் இருக்கு, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டியூஷன் வந்து உலக ரீதியா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூஷனும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மக்களோட நம்பிக்கையையும் ஆஸ்பிரேஷனையும் வெளிப்படுத்துற மாதிரி கிடையாது. அது ஒன்லி என்ன சொல்லுது, சட்டங்களை மட்டும் தான் சொல்லுது. அந்த நிர்வாகம் எப்படி இயங்கணும், எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லுது. ஆனா நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு அப்படிங்கிறது நம்மளோட அரசியலமைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கு.
அது என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட மக்களோட சென்டிமெண்ட்டை வெளிப்படுத்துது, நம்ம மக்களோட நம்பிக்கைகளை வெளிப்படுத்துது. ஓகேவா? ஆஸ்பிரேஷன் நம்மள மக்களோட முயற்சிகள், அதாவது ஆம்பிஷன்ஸ், லட்சியங்களை அடையறதுக்கான அந்த வழிமுறைகள் கூடிய அந்த சென்டிமெண்ட்ஸ் ஆஸ்பிரேஷனோட நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வெளிப்படுது. இது வந்து ஒரு முக்கியமான சிறப்பு. நம்ம இந்திய அரசியலமைப்புல இது ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய சிறப்பு. மற்ற கான்ஸ்டிடியூஷனை கம்பேர் பண்றப்ப இது வந்து மக்களோட நம்பிக்கை, அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துது. ஸோ கான்ஸ்டிடியூஷனை வச்சு நீங்க மட்டும் 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட். ஓகேவா? இந்த இந்திய நாட்டோட உச்சபட்ச சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ரெண்டாவது, இது பீப்புள் ஃபெய்த் அண்ட் ஆஸ்பிரேஷனை வெளிப்படுத்துது. இது மற்ற எந்த கான்ஸ்டிடியூஷன்லயும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தோட முக்கிய உறுப்புகளா இருக்கும். மெயின் ஆர்கான்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசாங்கம் சிறப்பா இயங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஆர்கான் தேவை. அதாவது சட்டத்துறை, லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட மக்களுக்கு தேவையான நிர்வாகம் நடத்தக்கூடிய சட்டங்களை ஏற்றுறது. நிர்வாகத்துறை, எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றக்கூடிய சட்டங்களை வந்து செயல்படுத்துறவங்க. ஜுடிஷியரி அப்படிங்கிறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீதி வழங்கக்கூடியவங்க. ஏதாவது மக்களுக்கு இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் சட்டத்துறைக்கு நிர்வாகத்துறைக்கு இடையில ஏதாவது கான்ஃபிளிக்ட், ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்ல வேற ஏதாவது மக்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கிறது ஜுடிஷியரி. அப்போ ஒரு அரசாங்கம் சிறப்பா இயங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஆர்கான் தேவை. சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மட்டும் கிடையாது, எந்த ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 விஷயங்கிறது கண்டிப்பா இருக்கணும். நீங்க எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 விஷயங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது இருந்தாதான் அந்த அரசாங்கம் வந்து இயங்க முடியும். அது எந்தெந்த வழியில எந்தெந்த ரூட்ல இருக்கு அப்படிங்கறதா முக்கியம். இப்ப நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்டத்துறை அப்படிங்கிறது எதுல இருக்கு? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தான் நமக்கு மேஜர் ஆர்கான். சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்களும் எதுல இருக்கு? வேர் இஸ் ரிட்டன். இது வந்து நம்ம அரசியலமைப்புல தான் இருக்கு. சோ ஒரு நாட்டுல வந்து இருக்கக்கூடிய 3 ஆர்கான் எப்படி செயல்படணும், அந்த 2 ஆர்கான், அந்த 3 ஆர்கானுக்கு இடையில இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எப்படி வரையறை செய்யப்படுது, இந்த வரையறை எல்லாம் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்புல தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட். நம்ம நாட்டோட நிலத்தோட உச்ச சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். இது மக்களோட நம்பிக்கையையும் ஆஸ்பிரேஷனையும் வெளிப்படுத்துது. ஒரு முக்கியமா ஒரு அரசாங்கம் இயங்கக்கூடிய முக்கியமான 3 துறைகள் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இந்த 3 துறையும் எதுல மென்ஷன் பண்ணிருக்கு, அது எப்படி இயங்கணும், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அதிகார வரையறை, இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் சொல்லுது. அப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்ம நாடு இயங்குறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட், சட்டத்திட்டங்களை வகுக்கிறது அப்படிங்கறதா இதோட கான்செப்ட். ஓகேவா? சோ அடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுக்கு வரும். ஸோ டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ உலகத்தை போல பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்றது ஒரு டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதே கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லா நாடுகளும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அப்போ ஜென்ரலா அரசியலமைப்பு அப்படிங்கிறது எத்தனை டைப் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல நம்ம நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு கீழே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியோட பேசிக்ஸ், கான்ஸ்டிடியூஷனை பத்தின ஒரு அடிப்படைகள். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்டதா இருக்கும், இல்லைன்னா எழுதப்படாததா இருக்கும். ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன். எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, எழுதப்படாத கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா நமக்கு பிரிப்பாங்க. ஸோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நாட்டோட அரசியலமைப்பை விட அமெரிக்க அரசியலமைப்பு அப்படிங்கிறது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு டீடைல்டா உருவானது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏல தான் பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நல்லா பில்ட் ஆனது. அதனால தான் அதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு ரிட்டனாக எழுதப்பட்டது. ஸோ ரிட்டன் எழுதப்பட்டது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கோடிஃபைட் இன்டு பார்ட்ஸ். அதுல வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு கோடிஃபை என்ன இருக்கும், ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் டீடைல்டா எழுதப்பட்டு ஒரு புத்தகமாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு பேரு தான் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்க அரசியலமைப்புல வந்து பார்ட் 1 வந்து சட்டங்களை பத்தி சொல்லும், லெஜிஸ்லேட்டிவ் பத்தி சொல்லும், ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 2 வந்து எக்ஸிகியூட்டிவ் பத்தி சொல்லும், பிரசிடென்ட் பத்தி சொல்லும். ஆர்டிகல் 3 வந்து ஜுடிஷியரியை பத்தி சொல்லும். இந்த மாதிரி வரிசையா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டிகல் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல என்ன ஆயிடும், டீடைல்டா கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. எழுதப்பட்டக்கூடியது எல்லாத்தையும் டீடைல்டா கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு சட்ட புத்தகமா அது என்ன இருக்கும், ரிட்டனா எழுதப்பட்டிருக்கும். அன்ரிட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சட்டங்கள் எதுவும் எழுதப்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது.
அவங்க ஏற்ற சட்டங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும், ஆனா நாட் கோடிஃபைட் இன்டு பார்ட்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்லிமெண்ட்டை பத்தியோ இல்ல சட்ட திட்டங்கள் ஏற்றது, ஜுடிஷியரியை பத்தி ஏதாவது ஒரு சட்டங்களை பத்தி கேட்டனா அது ஒரு இடத்துல இருக்கும். எல்லாமே எழுதப்பட்டிருக்கும், ஆனா அது எல்லாமே அங்கங்க இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூகே கான்ஸ்டிடியூஷனையும் நியூசிலாந்து கான்ஸ்டிடியூஷனையும் சொல்லலாம். இங்கிலாந்தோட அரசியலமைப்பையும் நியூசிலாந்தோட அரசியலமைப்பையும் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இவங்கள்ட்ட போய் உங்களோட கான்ஸ்டியூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, ஒரு புக் எடுத்து கொடுத்துட முடியாது. அவங்க ஒரு லைப்ரரியை காட்டுவாங்க. ஸோ அங்க சில சட்டங்கள் சில புத்தகத்துல இருக்கும், சில சட்டங்கள் சில புத்தகத்துல இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எழுதப்படாத அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா சட்டங்கள் எது எழுதப்படாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது, நாட் கோடிஃபைட் இன்டு பார்ட்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஓகேவா? ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன். நமக்குன்னு ஒரு அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணாங்க, அந்த அசம்பிளி மூலமா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்பட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ அப்ப கான்ஸ்டியூஷன்ல மெயினா 2 டைப் இருக்கு, ரிட்டன் அன்ரிட்டன். இது என்னன்னு கிளாரிஃபை இருக்கான்னு பாத்துங்க. ஸோ அதுக்கு அடுத்த கிளாசிபிகேஷன், ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டோம், ரிட்டன் அன்ரிட்டன். அதுக்கப்புறம் என்ஆக்டட் எவால்வ்டு. ஓகேவா? ஸோ என்ஆக்டட் எவால்வ்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டது பரிணாமித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது கேட்டகரி. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷனே எடுத்துக்கலாம், அரசியலமைப்பு, அமெரிக்க அரசியலமைப்பே எடுத்துக்கலாம். ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 1700க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அந்த அமெரிக்கா காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய, தென் அமெரிக்கா காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 13 ஸ்டேட்ஸ் வந்து அண்டர் த பிரிட்டிஷ் காலனி கீழே இருந்துச்சு. ஒரு 13 மாநிலங்கள், அதாவது 13 ஸ்டேட்ஸ் வந்து இங்கிலாந்தோட காலனி ஆதிக்கத்துல செயல்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரிவோல்ட் பண்றாங்க, புரட்சி செய்யறாங்க. அந்த 13 மாநிலங்களும் ஸ்டேட்ஸும் புரட்சி செஞ்சு அவங்க இண்டிபெண்டன்ட்டை வாங்கிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட்டை வாங்கினது, அதாவது 13 ஸ்டேட்ஸும் தனித்தனியா இண்டிபெண்டன்ட் கிடைச்சிருது. ஓகேவா? மொத்தமா சேர்ந்து புரட்சி செய்யறாங்க, எல்லாத்துக்குமே தனித்தனியா இண்டிபெண்டன்ட் கிடைச்சிருது. அப்ப அந்த 13 ஸ்டேட்ஸ் டிசைட் பண்றாங்க, அவங்க எல்லாரும் ஒன்னா இணைச்சு ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அந்த 13 ஸ்டேட்ஸும் ஒன்னா இணைஞ்சு என்ன ஆகுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறது உருவாக்குறாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ங்கிறத உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த 13 ஸ்டேட்ஸை எப்படி நிர்வாகம் பண்றது, என்னென்ன சட்டத்திட்டங்களை வகுக்கிறது அப்படிங்கறத முடிவெடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியை வந்து கிரியேட் பண்றாங்க. அரசியலமைப்பு சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு பாடியை கிரியேட் பண்றாங்க. அந்த பாடி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த நிர்வகிக்கும் முறையான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஏற்றுது அந்த 13 ஸ்டேட்ஸுக்கும். இது வந்து எந்த இயர் எழுதி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1787ல எழுதி முடிக்கிறாங்க. அது 1789ல எனாக்டட் ஆகுது. அதாவது அவங்க எழுதப்பட்ட சட்டத்திட்டங்கள் ஒரு புத்தகமா ஆகி அது நடைமுறைக்கு வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1789ல. சோ ஒரு எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வகுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் வகுக்கணும். ஸோ வகுத்து அது சிங்கிள் பாடி, சிங்கிள் கோல்ல என்ன ஆகணும், எனாக்ட் ஆகும். ஸோ அப்படி எனாக்ட் ஆனாதான் அது எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் ஒரு எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்களோட தலைமையில என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு பாடி கிரியேட் பண்றாங்க. அதோட வரைவுக்குழு தலைவரா B.R. அம்பேத்கர் இருக்காரு, டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3 இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பை ரெடி பண்றாங்க. அது எப்போ எனாக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949ல எனாக்ட் ஆகுது. அது எப்போ கம் டு ஃபோர்ஸ், மக்களுக்கு எப்போ நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ ஜனவரி 26, 1950ல வந்து ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேரு வந்து 1930 ஆண்டு ஜனவரி 26 தான் சுதந்திர நாளா அறிவிச்சாரு. ஓகேவா? சுதந்திர நாளா நம்மளே அறிவிச்சுக்கிட்டது. நமக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது வந்து 1947 ஆகஸ்ட் 15. நமக்கு நாமே வந்து சுதந்திரமா அடைஞ்சதா பூர்ண ஸ்வராஜ் நாள் அப்படின்னு சொல்றது என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 26, 1930. ஸோ அதனால அந்த டேவை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எழுதப்பட்ட சட்டங்களை, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. அதுலதான் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். எனாக்டட் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது சிங்கிள் கோல்ல ஒரு பாடி மூலமா கிரியேட் பண்ணி எனாக்ட் பண்ணுவாங்க, கிரியேட்டா. ஸோ அதுவே எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சிங்கிள் கோல்ல அதை எவால்வ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்தோட அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1281ல வந்து மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது மக்களுக்கான உரிமைகள்,
மக்களோட அந்த சமய விஷயங்கள்ல எந்த விதத்திலையும் அரசாங்கம் வந்து சம்பந்தப்படாது. அரசர் வந்து எந்த நாட்டில என்ன பண்றாரு, மக்களோட வரிப்பணத்தை எடுத்து செலவு செய்ய மாட்டாரு. இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1281 மேக்னா கார்ட்டா அப்படிங்கறத ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1500வது வருஷங்கள்ல சில சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டது. அப்புறம் 1800ல சில சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டது. இப்போட பாத்தீங்கன்னா 1992 ஹியூமன் ரைட்ஸ் பத்தின ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இங்கிலாந்து வந்து எவால்வ் பண்ணிருக்கு. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல எழுதப்பட்டு என்போர்ஸ் பண்ணப்பட்டதா இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகிட்டே இருக்கு. அப்ப 1200கள்ல இருந்து இங்கிலாந்து கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் சரி, நியூசிலாந்து கான்ஸ்டியூஷன், இது ரெண்டையும் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலாந்தும் சரி நியூசிலாந்தோட அரசியலமைப்பும் சரி ஒரே நேரத்துல அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதா இருந்திருக்கு. அப்ப 1200கள்ல இருந்து என்ன பண்றாங்க, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்துறாங்க. ஸோ 1200ல மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 1500கள்ல சில ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் சில சட்டத்திட்டங்களை புதுசாக ஆட் பண்ணாங்க. அப்புறம் 1800கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சட்டத்திட்டங்கள் ஆட் பண்ணப்பட்டு இப்ப யுஎஸ் இங்கிலாந்தோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எவால்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் என்டர்ட் இன் ஃபோர்ஸ் இன் ஏ சிங்கிள் கோல், ஒரு சிங்கிள் கோல்ல என்ஃபோர்ஸ் பண்ணப்படலை அப்படின்னா அது எவால்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கான்ஸ்டியூஷனோட டைப் அப்படிங்கிறது நம்ம 2 டைப் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னு வந்து ரிட்டன், இன்னொன்னு அன்ரிட்டன். ரெண்டாவது டைப் என்ன பார்த்தீங்கன்னா என்ஆக்டட், எவால்வ்டு அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டு கிளாரிஃபை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆக்டட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்போதுமே ரிட்டன்ல தான் இருக்கும். ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறத எப்போதுமே என்ஆக்டட் கான்ஸ்டியூஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதா சுப்ரீமா இருக்கும், அரசியலமைப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டோட சுப்ரீம் லாவா இருக்கும். அதாவது அந்த அரசியலமைப்பை வந்து எந்த ஒரு லாவோ, எந்த ஒரு சட்டத்திட்டங்களோ, எந்த ஒரு அதிகாரமோ அதை என்ன பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷனை வந்து முரண்படுத்துற மாதிரி செயல்படவே முடியாது. எல்லாமே கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் செயல்படுற மாதிரி இருக்கும் என்ஆக்டட் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும். அப்ப கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதா சுப்ரீமா இருக்கும். இப்ப நம்ம நாட்டுல எது சுப்ரீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான். நம்ம நாட்டோட அரசியலமைப்பு தான் நமக்கு வந்து சுப்ரீமா இருக்கக்கூடியது, சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே எவால்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அது அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்தோட கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நியூசிலாந்தோட கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எழுதப்படாத ஒண்ணு. எழுதப்படாத கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படிங்கறதா சுப்ரீமா இருக்கும். பார்லிமெண்ட் எந்த லா வேணாலும் ஏற்றிக்கலாம். ஓகேவா? அவங்க போற சட்டம் தான் வந்து இறுதி. ஓகேவா? ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பர்ட், பாலிட்டி எக்ஸ்பர்ட்டோட சொல்லியிருப்பாங்க, டி லாமோ அப்படிங்கிறவரு. ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எக்ஸப்ட் ஒரு ஆணை பெண்ணாவும் பெண்ணை ஆணாவும் மட்டும் தான் மாற்ற முடியாது. மற்ற எல்லாமே என்ன பண்ண முடியும், இங்கிலாந்து பார்லிமெண்டால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஆணை பெண்ணாவும் பெண்ணை ஆணா மட்டும் மாற்ற முடியாது அப்படின்னா அது இயற்கையிலே மாற்ற முடியாது, மற்ற எல்லா விஷயங்களையும் பார்லிமெண்டால மாற்ற முடியும். அந்த பார்லிமெண்ட் தான் அங்க சுப்ரீம், அது என்ன சட்டம் போடுதோ அதுதான் ஃபைனல். ஓகேவா? ஸோ ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன ஒரு லா பார்லிமெண்ட் ஏற்றினாலும் அது கான்ஸ்டியூஷனுக்கு முரண்பாடா இருந்துச்சுன்னா அது டிலீட் பண்ணப்படும் சுப்ரீம் கோர்ட்டால. ஓகே, இது ரெண்டு டைப், என்ஆக்டட், எவால்வ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான கான்ஸ்டியூஷனோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டரி, ஃபெடரல். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷனோட, அதாவது பாலிட்டியோட பேஸ்மெண்ட்ல ஒரு 50% மேல தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியரா, நம்ம இப்ப சொன்ன கான்செப்ட்ல எல்லாமே பேஸ் கான்செப்ட். இந்த யூனிட்டரி, ஃபெடரல் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து வர சப்ஜெக்ட் படிக்கிறது, நீங்க வர டாபிக் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாயிடும். நியர்லி ஒரு 60% ஆஃப் கான்செப்ட் ஆஃப் பாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒற்றையாட்சி, கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கு. யூகே கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஒற்றையாட்சி, யூனிட்டரி கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபெடரல் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ லைவ் செஷனை பத்தி ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, ஸ்டூடெண்டே ஆன்சர் பண்ணுங்க. நான் இப்போ கமெண்ட் செஷன்ல எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணல, அப்பப்போ லைட்டா பாத்துக்கிறேன். வெல் எக்ஸ்பிளைன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. ஆமா, டெய்லி 1 hour. இன்னைக்கு வந்து 10 to 11 ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 78 யூடியூப் சேனல்ல போக போகுது. கிளாஸ் டைமிங்கை பத்தியும் யூடியூப் சேனலை பத்தியும் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்றீங்க, அப்டேட் பண்ணி விடுங்க, கமெண்ட்ல அப்டேட் பண்ணிடுங்க. நியூவா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிட்டரி, ஃபெடரல் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனிட்டரி கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ யூனிட்டரி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். யூனிட்டரி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கிலாந்து அரசியலமைப்பு அப்படிங்கிறது யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒற்றை ஆட்சி, ஒரே ஒரு மைய ஆட்சி, ஆல் த பவர் கான்சென்ட்ரேட்டட் இன் த சென்டர். ஸோ இங்கிலாந்து அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பவர் எல்லாமே ஒரே சென்டர் கையில தான் இருக்கும். ஓகே, ஒரே அரசாங்கத்துக்கு கீழே, அரசாங்கம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே, அந்த பார்லிமெண்ட்டுக்கு கீழே தான் எல்லா அதிகாரமும் கீழே வந்துடும். அப்படி இருந்ததுன்னா அது யூனிட்டரின்னு சொல்லுவாங்க. ஃபெடரல்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சென்டர்னு ஒன்று இருக்கும், ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். அவங்களோட பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகேவா, இவங்களுக்குன்னு சில பவர் இருக்கும், இவங்களுக்குன்னு சில பவர் இருக்கும். அவங்க பவர் அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இவங்க பவர் அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா யூனிட்டரி, ஃபெடரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு பாருங்க. யூனிட்டரி அப்படிங்கிறது நேஷனல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அதே மாதிரி பீப்புள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், நேஷனல் கவர்மெண்ட், ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கஸ் ஆஃப் பவர் யூனிட்டரி, ஃபெடரல் அப்படின்னு இருக்கும். ஸோ யூனிட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்டர்ல மட்டும் தான் மொத்தமான எல்லா அதிகாரமும் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஃபெடரல்ல அப்படி இருக்காது, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ யூனிட்டரி அப்படிங்கறத நம்ம நல்லா ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா யூனிட்டரி கவர்மெண்ட்னா அங்க வந்து லோக்கல் கவர்மெண்ட் எதுவும் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ரீஜனல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ரீஜனல் அத்தாரிட்டியும் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சில பவர் இருக்க தான் செய்யும். ஆனா அந்த பவரை எப்ப வேணாலும் சென்ட்ரல் அத்தாரிட்டி என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். இந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய பவர், கொடுக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது டெலிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட விருப்பத்தின் பேர்ல தான் மற்ற சின்ன கவர்மெண்ட்டுகள், லோக்கல் கவர்மெண்ட்டுகள், ஸ்டேட் கவர்மெண்ட்டுகள் எல்லாமே என்ன பண்ணும், இயங்கிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்குன்னு தனியான அதிகாரம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எப்ப வேணாலும் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணலாம், இந்த சென்ட்ரல் கவர்மெண்டாவது பிடிங்கிடலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரூம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உங்க ரூம்ல என்டர் பண்றீங்க அப்படின்னா உங்க ரூம்ல ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்றது, ஏசியை போடுறது, வாஷிங் மிஷினை யூஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு பவர்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த பவர் வந்து உங்களுக்கு கீழே இருக்கு. உங்க ரூமோட பவர் வந்து என்ன இருக்கும், ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம், ஏசியை போடலாம், அதே மாதிரி வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட பவர். ஓகேவா, இந்த பவரை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க ரூமுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த வேலையை இப்போ ஏசி போடுற வேலையை ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடுறீங்க, வாஷிங் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ற வேலையை ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடுறீங்க. அப்ப என்ன பண்றீங்க, உங்களோட பவரை நீங்க டெலிகேட் பண்றீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. அது ஃபேனை போடுறதா இருந்தாலும் சரி, ஏசியை போடுறதா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷின் போடுறதா இருந்தாலும் சரி. இதுதான் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு கீழே தான் இருக்கு, அதை நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. எப்போ வேணாலும் அந்த பவரை நீங்க என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடலாம். ஓகேவா, அந்த பவரை நீங்க வாங்கிட்டீங்க, ஸோ நீங்க இந்த வேலையை நீ செய்ய வேணா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல விட்டு வெளில அனுப்பிடலாம்னு அனுப்ப முடியும். அதுதான் யூனிட்டரி கவர்மெண்ட்னு சொல்றாங்க. யூனிட்டரி கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு கவர்மெண்ட் சென்டர்ல இருக்கும். அந்த கவர்மெண்ட் தான் அந்த நாட்டோட எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது. அவங்களோட நிர்வாக செயல்முறைக்காக தான் என்ன பண்றாங்க, அந்த லோக்கல் கவர்மெண்ட், ரீஜனல் அத்தாரிட்டி அப்படிங்கறத அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. இது பிரைவேட் செக்டாரோட எடுத்துக்கலாம். பிரைவேட் செக்டார்லாம் இப்படிதான். ஸோ பிரைவேட் செக்டர்ல நீங்க போய் ஒரு இடத்துல ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படும். நீங்க ஒரு மேனேஜர் ஆகலாம், ஒரு சிஇஓ ஆகலாம். அவங்களுக்குன்னு என்ன பண்றாங்க, உங்களுக்கு ரோல்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுப்பாங்க. அந்த அதிகாரத்தின் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், அந்த கம்பெனில வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா எந்த ஒரு டைம்ல என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு வேலைங்கிறது போயிடும். நீங்க சிஇஓவா இருக்கலாம், ஒரு டாப் மேனேஜரா இருக்கலாம். ஆனா ஒரே நாள்ல என்ன பண்ணிடலாம், உங்களை வேலையை விட்டு அனுப்பிடலாம். அந்த ஆர்கனைசேஷனோட பவர் அது. அதே மாதிரி தான் யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்டர்ல ஒரு அத்தாரிட்டி இருக்கும், அவங்க வந்து நிர்வாக செயல்முறைக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது எப்ப வேணாலும் என்ன பண்ணிடலாம், அந்த பவர் வந்து பிடுங்கக்கூடியதா இருக்கும். இது வந்து யூனிட்டரி கவர்மெண்டோட எக்ஸ்பிளனேஷன். அதை எப்படி நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரலா இல்ல யூனிட்டரியா அப்படின்னு டிசைட் பண்றாங்க, ஃபெடரலா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அரசியலமைப்போட ஒப்பிடுறாங்க. ஸோ அமெரிக்கா அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் ஒரு டீடைல்டு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல பெஸ்டா இருக்கக்கூடியது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்க அரசியலமைப்பு. அப்ப ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரலா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்போட கம்பேர் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு ஒரு 5 கேட்டகரி இருக்கு, 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 கேட்டகரியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்போட கம்பேர் பண்ணி அது அப்படியே அடாப்ட் ஆனிச்சுன்னா நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனை ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். கிளியரா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவல் கவர்மெண்ட். ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா கூட்டாட்சி அப்படிங்கிறதுல சென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ரீஜனல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 கவர்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டேரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா அது டுவல் கவர்மெண்டா இருக்கணும். டுவல் கவர்மெண்ட்னா 2 கவர்மெண்ட் இருக்கணும்.
மத்தியில ஒரு கவர்மெண்ட், மாநிலத்துல அல்லது லோக்கல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அடுத்து ரெண்டாவது கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். பவர் ஆனது என்ன ஆயிருக்கணும், டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ஓகேவா, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பவர் ஏன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும்ல, யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எப்ப வேணாலும் அந்த பவர் வந்து என்ன பண்ணலாம், சென்டர் வந்து பிடிங்கிடலாம். ஆனா டியூவல் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அப்படி பிடுங்க முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்டுக்குன்னு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர்ஸ்ல வந்து யாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சில அதிகாரங்களை சென்ட்ரலுக்கும் சில அதிகாரங்களை ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்டோட அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, சென்ட்ரலால எப்போதுமே வாங்க முடியாது. அவங்களோட அதிகாரம் அவங்களுக்கு, இவங்களோட அதிகாரம் இவங்களுக்கு. இதுதான் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். அப்ப ரெண்டு கவர்மெண்ட் இருக்கணும், ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இடையில என்ன இருக்கணும், ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இடையில அதிகாரங்கள் பகிர்வு இருக்கணும். அப்ப ரெண்டாவது கிரைட்டீரியா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரலா இருக்கணும் அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கணும். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கும். ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் எப்போதுமே ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா தான் இருக்கும், எழுதப்பட்டதா ஒண்ணா இருக்கணும். ஓகேவா, இது வந்து மூணாவது கிரைட்டீரியா என்ன இருக்கணும், அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். சோ அடுத்து ரிஜிட் அண்ட் சுப்ரீம். நாலாவது கிரைட்டீரியா அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து அந்த நாட்டோட சுப்ரீம் லேண்ட் ஆஃப் இருக்கணும். அது உச்சப்பட்ட சட்டமா இருக்கணும். அப்புறம் ரிஜிட்டா இருக்கணும். ரிஜிட் மீன்ஸ் என்ன அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா, அது ஈஸியா மாத்தக்கூடியதா இருக்கக்கூடாது. இப்ப சென்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, அதுல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாத்திர மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப அவங்களுக்குன்னு சில பவர் இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு சில பவர் இருக்கும், சென்ட்ரலுக்கு சில பவர் இருக்கும். அவங்களுக்கு கொடுத்த பவரை அவங்களே மாத்திக்க முடியாது. சென்டர்லோட பவரை மாத்தணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட்டுக்கும் அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி ஸ்டேட்டா கூட ஒரு பவரை மாத்தணும்னா சென்ட்ரல்ட்டே அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் ரிஜிட்டா இருக்கணும். ஈஸியா கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாதான் அதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் என்ன ஆகணும், அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத சுப்ரீமா இருக்கணும். இது நாலாவது கிரைட்டீரியா. அப்ப டூவல் கவர்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கணும், அதுக்கப்புறம் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிட் அண்ட் சுப்ரீமா இருக்கணும். அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமான நிதித்துறை அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். சோ சுதந்திரமான நிதித்துறை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இண்டிபெண்டன்டா செயல்படணும். நிதித்துறை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லயோ ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லயோ அல்லாது அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட இன்ஃப்ளூயன்ஸோ இருக்கக்கூடாது. சுதந்திரமான அமைப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அப்ப ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரலா இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும்னா ஒரு 5 கிரைட்டீரியாவை நீங்க பார்க்கணும். இந்த 5 கிரைட்டீரியாவும் எதை கம்பேர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்பை கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டியூவல் கவர்மெண்ட், 2 அரசாங்கம் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், அந்த 2 அரசாங்கத்துக்கு இடையில பவர் ஆனது, அதிகாரமானது பகிர்வுபட்டிருக்கப்படணும். மூணாவது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும், அது எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணா இருக்கணும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிட் அண்ட் சுப்ரீமா இருக்கணும். சோ ரிஜிட் அண்ட் சுப்ரீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் உச்சபட்ச சட்டமா இருக்கணும், எளிமையா மாற்றக்கூடியதா இருக்கக்கூடாது. மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் சென்டர் எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்து தான் மாற்றக்கூடியதா இருக்கும். நாலாவது வந்து சுதந்திரமான நிதித்துறை அமைப்பு இருக்கணும். இந்த 5 கிரைட்டீரியா இருக்கணும். சோ இதுல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ நம்ம ஃபெடரல் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது யூனிட்டரியா ஃபெடரலா? சோ உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் யூனிட்டரியா ஃபெடரலா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் வாட்டர் குடிச்சுக்கிறேன். ஃபெடரல். ஸோ யூடியூப் சேனல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. யூடியூப் சேனல் நேம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. அதோட லிங்க்கும் நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ்லேயே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபெடரல் அப்படின்னு சொல்றீங்க, அதை நம்ம இல்லையா என்னன்னு செக் பண்ணணும். ஓகேவா? யூனிட்டரியா ஃபெடரலா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ ஒவ்வொரு கிரைட்டீரியா எடுத்து நம்ம பார்ப்போம். நம்மளோட இந்திய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஃபெடரலா யூனிட்டரியா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நமக்கு சூட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன இருக்குன்னு சொல்றாங்க, டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டியூவல் கவர்மெண்ட்னா மத்தியில ஒரு அரசாங்கம் இருக்கணும், மாநிலத்துல ஒரு அரசாங்கம் இருக்கணும். நமக்கு இருக்கா? நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருக்கா? மத்தியிலையும் ஒரு அரசாங்கம் இருக்கு, மாநிலத்திலேயும் ஒரு அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கமானது தனியா செயல்படணும், இந்த அரசாங்கமானது தனியா செயல்படணும். இது ரெண்டுமே தனித்தனியா தானே செயல்படுது. அப்ப ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
அப்ப ரெண்டாவது கிரைட்டீரியா பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில அதிகாரங்கள் வந்து பகிர்வுபட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பகிர்வுபட்டப்பட்டிருக்கு. அது எங்க சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 246, ஆர்டிகல் 246 ஷெட்யூல் 7ல என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 246 அட்டவணை 7ல வந்து என்ன இருக்கு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மைய அரசு கீழே வர துறைகள் என்னென்ன, மாநில அரசு கீழே வர துறைகள் என்னென்ன, இரண்டுக்குமே பொதுவான துறைகள் ஏதாவது, இந்த துறைகள்ல அவங்க என்ன பண்ணலாம், சட்டத்திட்டங்களை ஏற்றிக்கலாம். அப்ப ஆர்டிகல் 246 ஷெட்யூல் 7ல என்ன சொல்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவரை பத்தி சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது, கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகேவா. அடுத்து மூணாவது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா. நம்ம நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் என்னது, ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தான். நம்ம நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட அமைப்பு தான். அப்ப மூணாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகேவா. சோ மூணாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. டியூவல் கவர்மெண்ட் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கு, அதுக்கு அப்புறம் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாவும் இருக்கு. நாலாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஜிட் அண்ட் சுப்ரீம். சோ ரிஜிட் அண்ட் சுப்ரீம் அப்படின்னா என்ன அர்த்தம், சோ ஏதாவது ஒரு சட்டங்கள் நம்ம மாத்தணும், ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கும், ஸ்டேட்டோட கன்சர்னும் நம்ம பெற்றுக்கணும். அப்படி பெறுறோமா அப்படின்னு பாருங்க. சோ சில சட்டத்திட்டங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்படிங்கறது நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அதோட நம்ம என்ன பண்றோம், ஸ்டேட்டோட அப்ரூவலும் நம்ம வாங்குறோம். சோ சென்டர் ஸ்டேட்டோட அப்ரூவல் வாங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீமா இருக்கணும். அப்ப நாலாவது கிரைட்டீரியா என்ன பண்ணுது, இந்த யூனிட்டரி அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷன், ஃபெடரல் அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு 4 கிரைட்டீரியாவை செக் பண்ணிட்டு இருக்கோம். டுவல் கவர்மெண்ட் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கு, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தான் ரிஜிட் அண்ட் சுப்ரீமாவும் இருக்கு. கடைசி லாஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நமக்குன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்டான ஜுடிஷியரி இருக்கா, சுதந்திரமான அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்கு, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான அமைப்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், என்ன மீனிங், நம்ம இருக்கக்கூடிய 5 கிரைட்டீரியாவையும் நம்மளோட நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுது. ஓகேவா, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இதை வந்து என்ன சொல்லிடலாம், ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இது ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போய் பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும், ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனா இருக்காது, யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷனா மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டியூவல் கவர்மெண்ட் நம்ம எடுத்தோம். டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், மையத்துல ஒரு அரசாங்கம் இருக்கணும், மாநிலத்துல ஒரு அரசாங்கம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு. ஆனா ஆர்டிகல் 356ல என்ன ஆகும், டூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல், அதாவது ஆர்டிகல் 356 படி எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், ஒரு மாநிலத்தோட ஆட்சியை மத்திய கவர்மெண்டால கலைக்க முடியும், அங்க பிரசிடென்ட் ரூலை கொண்டு வர முடியும். அப்ப இது என்ன சொல்லுது, ஃபெடரலா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த டைம்ல என்ன இருக்கு, அது யூனிட்டரியா இருக்கு. அப்ப சில சிச்சுவேஷன்ல வந்து யூனிட்டரியா இருக்கு, டூவல் கவர்மெண்ட் இருக்கு, ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயுமே அது அடாப்ட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 56ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன பண்ணலாம், எந்த ஒரு மாநிலத்தோட ஆட்சியை நம்ம கலைக்க முடியும். இது பாயிண்ட் 1 வந்து என்ன ஆகல, நம்ம சர்ஃபேஸ்ல பார்த்தோம்னா டூவல் கவர்மெண்ட் மாதிரி தெரியும், ஃபெடரல் மாதிரி தெரியும், ஆனா ஃபெடரல் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவருக்கு வந்து நமக்கு என்ன இருக்கு, 246 ஆர்டிகல் 246 வந்து அட்டவணை 7ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லா டைம்லயும் ஃபாலோ ஆகுதா, டூரிங் எமர்ஜென்சி டைம், நேஷனல் எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி, அப்புறம் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த துறையில இருக்கக்கூடியது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எந்த ஒரு துறையின் மூலயுமே என்ன ஆகலாம், மத்திய கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக் த பவர், சோ ஓவர் கம் த ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஓவர் கம் பண்ணிடும். ஓகேவா. சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, மூணாவது பாயிண்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். சோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொன்னோம். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டூவல் கவர்மெண்ட் இல்ல, ஓகே, டூவல் கவர்மெண்டா கூட இல்ல, அதே மாதிரி பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக ஆல, அட்லீஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாவது இருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பு அப்படிங்கறத ஒரிஜினல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த 13 ஸ்டேட்ஸும் ஒன்னா இணையுது, அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை அவங்க வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டும் இணைஞ்சு ஒரு சட்ட புத்தகத்தை உருவாக்குறாங்க. நம்ம நாட்டோட சட்ட புத்தகம் அப்படியே உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 560 சுதேச அரசுகள் இருந்தாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. அதாவது 560 தனித்தனி அரசுகள் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து இணைஞ்சி ஒன்னா ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்றுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, நம்மள்ட்ட அத்தாரிட்டி, மெயின் அத்தாரிட்டிட்ட கொடுத்துட்டாங்க.
அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் நம்ம நாட்டோட இணைஞ்சிக்கிறதுக்கு விரும்புறீங்களோ அவங்களாம் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வந்து இணைச்சிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ அவங்களே என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணி இணைக்கிறாங்க. அப்ப இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் ஒரு அக்ரிமெண்ட்ல இணைஞ்சு அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை வகுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி வகுத்துக்கல. அப்ப ரிட்டன் சர்ஃபேஸ்ல பாக்குறப்ப ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் தெரியுது, ஆனா ஒரிஜினலா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அப்ப மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. சரி, நாலாவது பாயிண்ட், ரிஜிட் அண்ட் சுப்ரீமா இருக்கா? நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீமா இருக்கு, ரிஜிட்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அது ரிஜிட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், டிபிஎஸ்பில ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பில நம்ம வரப்போற கிளாஸ்ல பார்க்க போறோம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேஜரான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல ஸ்டேட் கவர்மெண்டோட எந்த ஒரு அப்ரூவலையுமே கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு சஜஷனுமே கிடையாது. ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்டே என்ன பண்ணலாம், முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ரிஜிட்னு சொல்ல முடியுமா? சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள், முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓனாவே டிசிஷன் எடுத்து. அப்ப ரிஜிட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கண்டிஷன் என்ன ஆகல, சர்ஃபேஸ்ல பாக்குறப்ப ஃபெடரல் மாதிரி தெரியுது, உள்ள போய் பார்த்தா ஃபெடரலா தெரியல. சரி, ஓகே. நாலாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. லாஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா அட்லீஸ்ட் சுதந்திரமான நிதியமைப்பாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை யாரை அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். நம்மளோட ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜை யாரை அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். இந்த ஜட்ஜி, இந்த ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து யார் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் யாரு, பிரசிடென்ட். அப்ப முக்கியமான அத்தாரிட்டி அப்பாயின்மெண்ட் பண்றது, ரிமூவ் பண்றது யார் கையில இருக்கு? பிரசிடென்ட் கையில இருக்கு. அப்ப இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னோம்னா பார்ஷியலி தான் சொல்ல முடியும். ஸோ சர்ஃபேஸ்ல பாக்குறப்ப ஃபெடரல் மாதிரி தெரியும், நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை இன்னும் கொஞ்சம் டெப்தா பாக்குறப்ப அது யூனிட்டரி மாதிரி தெரியும். அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. மத்த எந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசியலமைப்பை தவிர்த்து நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய சிறப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அது ஃபெடரல், எந்த ஒரு கட்டத்திலயும் அது யூனிட்டரியா மாறவே முடியாது. அதே மாதிரி இங்கிலாந்து அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன், அது எந்த ஒரு நிலையிலும் என்ன ஆகாது, ஃபெடரலா வந்து மாறாது. ஆனா நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல ஃபெடரலா இருக்கும், இன்னொரு சுச்சுவேஷன்ல யூனிட்டரியா மாறிடும். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடும், அது மாறிடும். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், யூனிட்டரி ஃபெடரல் ரெண்டுமே இருக்கும். அதனால இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் மிக்ஸ் ஆஃப் போத் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் குவாசி ஃபெடரல். இந்தியன் ஃபெடரேஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது குவாசி ஃபெடரல். ஒரு ஸ்டூடெண்டோட கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இது வந்து என்ன பண்ணீங்கன்னா அமாஃபியன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இருவாழ்வி. ஒரு இருவாழ்வி அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா சில சிச்சுவேஷன்ல என்ன ஆகாது, அப்படி ஃபாலோ பண்றது நமக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டு மேல ஒரு வார் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல எல்லா அரசுகள், எல்லா மாநில அரசுகளும் ஒன்னா இருக்கணும். அப்ப ஃபெடரலா இருக்கிறத விட யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் அப்ளை ஆயிடும், நேஷனல் எமர்ஜென்சி அப்ளை ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், எல்லா கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அரசியலமைப்பையும் கம்பேர் பண்றப்ப நம்ம நாட்டோட அரசியலமைப்புங்கிற ஒரு சிறப்பு இருக்கு. குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்றாங்க, அமாஃபியன் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1 hour நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாத்தையும் நான் ஒரு வாட்டி ரிவைன் பண்ணிடுறேன். இது வந்து இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் பாலிட்டி. கிளியரா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? பாலிட்டி கிளாஸ் இந்த மாதிரி தான் போக போகுது. ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஓகேவா? உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து வர பாலிட்டி கிளாஸ்ல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி போனா பாலிட்டி கிளாஸ் உங்களுக்கு அடாப்ட் ஆகுதா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்கறது தான் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் டீடைல்டா எடுத்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்ல பார்க்குற மைண்ட் மேப்ஸ் இந்த மாதிரி தான் எல்லா கிளாஸஸுமே போக போகுது. இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து பாலிட்டி கிளாஸ் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்காது, நான் அசூரன்ஸா சொல்லுவேன். ஓகேவா? ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க எனக்கு 1 செகண்ட்.
ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, லைவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவா ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பாலிட்டி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெய்லி ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்கு. ஈவினிங் கிளாஸை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஈவினிங் வந்து ஜியாகிரபி கிளாஸ் போகும்போது ஜியாகிரபி கிளாஸ் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட் 2 போகிற 2வது கிளாஸ். ஸோ பிசியோகிராஃபி ஆஃப் இந்தியாவோட பிசியோகிராஃபி பார்க்க போகிறோம். ஈவினிங் கிளாஸ் இருக்கு. 7 to 8 யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ யூடியூப் சேனல்ல இருக்கு. யூடியூப் சேனலோட நேம் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர்லேயே இருக்கும். ஓகேவா? நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருங்க. ஸோ டெலிகிராம் சேனல்ல ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள ஆட் பண்ணி விடுங்க. ஸோ யாருக்கெல்லாம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுறது கஷ்டமா இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனலோட நோட்டிஃபிகேஷனா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமோட நோட்டிஃபிகேஷனா இருந்தாலும் சரி, ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறத நம்ம டெய்லி ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி கிளாஸஸ்ல சில கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் உங்களை கேட்கலான்னு இருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கணும். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர கிளாஸஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். டெய்லி கரண்ட் அஃபேர் வாசிக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர் பற்றின முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிளாஸ்லேயே கேட்போம். ஓகேவா? அதுக்கு யார் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்ப்போம். கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர் தினைக்கு படிச்சுட்டு வாங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் படிக்கணும். எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அது இல்லாமல் விஷன் அகாடமியோட விஷன் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமியோட கரண்ட் அஃபேர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன், லாஸ்ட் செஷன்ல கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ நீங்கள் தினமணி நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க. அப்படி இல்லை அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷன் அகாடமி அப்படிங்கிற அகாடமிலேருந்து கரண்ட் அஃபேர் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அகாடமியில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாட்ச் பண்ண வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நிறைய இமேஜாக போட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது மஸ்ட் படிச்சிருக்கணும். எல்லாருமே கேட்குற கொஸ்டினுக்கு கமெண்ட்ல என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர்ங்கிறது கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. இருக்கக்கூடிய ஈவினிங் கிளாஸ்ல நான் என்ன பண்ணுவேன், கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பேன் உங்களுக்கு, அது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, அதோட சோர்ஸ் நான் சொல்லிட்டேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ யூடியூப்ல போயிட்டு நீங்க விஷன் அகாடமின்னு போட்டீங்கனால என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கிடைக்கும். அந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லை எனக்கு நியூஸ் பேப்பரே போதும் அப்படின்னா நீங்க நியூஸ் பேப்பரே படிச்சுங்க. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ பாருங்க. நான் என்னோட சஜஷன் சொல்றேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகுதோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். வர எக்ஸாம்ல அதிகமான ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட முழு நோக்கமே. ஸோ இதே மாதிரி அடுத்த லைவ் செஷன்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த லைவ் செஷன் ஈவினிங் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல கிடையாது, யூடியூப் சேனல்ல. ஓகேவா? அதோட அப்டேட் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் இருக்கக்கூடிய 7 to 8 ஜியாகிரபி கிளாஸை யாரும் மிஸ் பண்ணிடாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான கிளாஸ். எல்லாருமே யூடியூப் சேனல்ல வந்துடும் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.